சொத்து பத்திரம் தந்தை பெயரிலும் பட்டா மூத்த மகன் பெயரிலும் இருந்தால் அந்த பட்டாவை வைத்து அந்த மகன் உரிமை கோரி பத்திரப்பதிவு செய்ய முடியுமா என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் மட்டுமே உங்கள் தந்தையின் வாரிசு என்ற நிலையில் தங்களுக்கு தானாகவே வந்து விடும். இந்நிகழ்வில் புதியதாக பத்திரம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் வராது. உங்கள் தந்தையின் பெயரில் உள்ள சொத்தானது உங்கள் தந்தையாருக்கு உங்களை தவிர வேறு வாரிசுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்து தந்தையின் காலத்துக்கு பின் வாரிசுகளுக்குள் பாகு பிரிவினை செய்யப்பட்டு அந்த பாகு பிரிவினை பத்திரம் பதிவு செய்யப்பட வேண்டும். பாகு பிரிவினை செய்யப்படாத நிலையில் வாரிசுகளில் ஒருவர் பெயரில் மற்றும் உள்ள பட்டாவை மட்டும் வைத்து அவரால் அச்சொத்தின் உரிமையை கோர முடியாது. பதிவு செய்யப்பட்ட பத்திரம் அசையா சொத்துக்களின் உரிமைக்கான ஆவணமாக கருதப்படுகிறது. பட்டா என்பது அந்த உரிமை ஆவணத்தின் அடிப்படையில் வருவாய்த்துறையின் கணக்குகளில் செய்யப்படும் மாற்றமாகும். மேலும் மூல ஆவணங்களின் அடிப்படையில் பெறப்பட்ட பட்டாவே சட்டப்படி செல்லுபடியாகும். மூல ஆவணங்கள் இல்லாமல் பெறப்படும் பட்டா செல்லுபடியாகாது. ஆகவே ஒருவர் பட்டாவை மட்டும் வைத்து உரிமை கோர முடியாது.